ஜெய் சாயிராம். புரிதல் இல்லாமல் புரிந்து கொள்ளாமல் கற்றுக்கொண்ட எதுவுமே எந்த ஒரு பயனையும் நமக்கு தரவே தராது. சரியான புரிதலே எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, யாரிடமும் உன்னை சுற்றி இருக்கும் எவரிடமும் சொல்லாமல் உன் மனதில் பூட்டி வைத்திருக்கும் ரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காகவே இப்பொழுது உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். கேட்டுப்பார். கேட்டால் நீயே ஆச்சரியப்படுவாய் என் பிள்ளையே. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக சரி என்று நீயே ஒற்றுக்கொண்டு என்னிடம் ஓடோடி வந்து, சாயிநாதரே நன்றி, என் மனதில் வைத்திருக்கும் ரகசியத்தை சொன்னமைக்கு நன்றி, என் வாழ்வில் வெளிச்சத்தை உண்டு பண்ணியதற்கு நன்றி என்று நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். ஆம் என் குழந்தையே, ஒருவரை நம்பி மற்றொருவரை பகைத்து விடாதே. எப்பொழுதுமே முரண்பட்டவரோடு உடன்படுவதற்கு நிறைய மன தெளிவு தேவைப்படுகிறது என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, அந்த தெளிவு உன்னிடம் இருந்தால் உன்னுடைய வாழ்வு உன் வசம்தான் இருக்கும். எப்பொழுதுமே அந்த தெளிவு உன்னிடம் இருக்கிறதா? அறிவுரைகளை ஏற்பதும் ஏற்காததும் கூறும் நபரை பொறுத்தது. ஆம் என் குழந்தையே, அறிவுரை கூறும் நபரை பொறுத்தது. அறிவுரையை பொறுத்தது கிடையவே கிடையாது. அதே போல அறிவு என்பது எதை பேசுகிறோம் என்பதிலும், ஞானம் என்பது எதை எப்பொழுது பேசுகிறாய் என்பதிலுமே உள்ளது. இதில்தான் ரகசியமும் அடங்கியிருக்கிறது. உனது செயலில் தயக்கமுடைய யாராக இருந்தாலும் அதில் எப்பொழுதுமே இழப்பையே சந்திக்கிறாய் என் பிள்ளையே. எனவே செயலில் தயக்கப்படவே படாதே. நீ செய்ய வேண்டிய செயலில் தயங்கவே தயங்காதே. தயக்கமும் குழப்பமும் வாழ்வின் மிகப்பெரிய எதிரி என் பிள்ளையே. இதை புரிந்து கொள். அப்பொழுதுதான் உன் மனதும் லேசாகும். உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீச்சல் தெரியும் என்ற அசட்டு தைரியத்தில் நீ குளத்தில் எப்பொழுதுமே இறங்கி விடாதே. ஆம் என் பிள்ளையே, உனக்கு நீச்சல் தெரிந்திருந்தால் மட்டுமே உனக்கு அது பாதுகாப்பு. மற்றவர்களை நம்பி சிலவற்றில் இறங்குவது பேராபத்து என் குழந்தையே. நீ ஒருவரை நம்பி மற்றொருவரை பகைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்கள் என்று நீயே ஒரு நல்லவர்களான தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அந்த தோற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும் மிகப்பெரிய மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம். இதுதான் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் விஷயமும் கூட. ஆம் என் குழந்தையே, நீ மற்றவர்களோடு போராடுவதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் உன்னுடைய போராட்டம் உன்னுடைய எண்ணங்களோடு மட்டும்தான் என்பதை புரிந்து கொள். எந்த நேரத்தில் எதை செய்வது, எதை செய்ய வேண்டும், எதை முடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு செய்யும் மனம் உன்னிடம் இருந்து விட்டாலே போதும். எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். ஆம் என் பிள்ளையே, நிறைவேறாத கனவுகளில் உன்னை தொலைத்து விடுவதை விட நிதர்சனத்தை புரிந்து கொண்டு உன்னை அதில் தேடுவதுதான் நலம். அதுதான் வெற்றியின் ரகசியமாகவும் இருக்கும். பேச வேண்டிய நேரங்களில் பேசிவிடுவது மிக மிக சிறந்தது என் பிள்ளையே. ஏனென்றால் இங்கே பல பேர் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் ஏன் பேசாமல் இருந்துவிட்டோம் என்று பல நேரங்களில் தவித்து கொண்டிருப்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆம் என் குழந்தையே, எனவே ஒருவரை நம்பி மற்றவர்களோடு பகைத்து கொள்ளாதே. பேச வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய செயலை மிக சரியாக செய்துவிட்டாலே போதும். உனக்கு எல்லாமே வசந்தம்தான்.
என் அன்பு பிள்ளையே, தேவைக்காக பழகும் உலகம் இது. நீதான் கவனமாக, அதிகவனமாக இருக்க வேண்டும். சிலரிடம் நலம் விசாரிப்பதோடு நிறுத்திக்கொள் என் பிள்ளையே. யாருடைய பிரச்சனையிலும் உள் நுழையாதே. உள் நுழைந்துவிட்டால் பின் உனக்குத்தான் பேராபத்து என்பதையும் மறந்து விடாதே. சில உறவுகளின் உண்மை முகம் தெரியும் பொழுது கலங்கிவிடாதே என் பிள்ளையே. அந்த சூழ்நிலைக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள். நீ நம்பிய நம்பிக்கையே உனக்கு எல்லாவற்றையும் காட்டிக் கொடுக்கும் என் பிள்ளையே. நீ நம்பிய நம்பிக்கையே உனக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தும். மற்றவர்களை பற்றி யோசித்து யோசித்து உன்னையே நீ இழந்து விடாதே என் பிள்ளையே. எல்லோரும் அவர்களுக்கான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று தனிப்பட்ட வாழ்வும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ உனக்கான வாழ்வை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை வாழ பழகு. உன்னுடைய முந்தைய தலைமுறை செய்த அதே தவறை நீயும் செய்யாதே என் பிள்ளையே. உன்னுள் புதைந்து போன அறத்தையும் வீரத்தையும் மீட்டெடுத்து ஏமாளியாக பிறந்தது உன் தவறு அல்ல என் பிள்ளையே. ஆனால் ஏமாளியாகத்தான் வாழ்வேன், ஏமாளியாகத்தான் இருப்பாய் என்பது உன்னுடைய தவறுதான். அந்த தவறை திருத்திக்கொள். உன்னுடைய வாழ்விற்கு மற்றவர்கள் எப்பொழுதுமே பொறுப்பாளியாக இருக்க முடியாது. அனைத்திற்கும் நீதான் பொறுப்பாளி. சோம்பலை உன்னுள் சுமந்து கொண்டிருப்பதற்கு அது உனக்கு தோல்வியை தான் பெற்றுத்தரும் என் பிள்ளையே. சோம்பலை தூர எறிந்துவிடு, துரத்தி எறிந்துவிடு. சுறுசுறுப்பாயிடு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்வில் வென்றே காட்டுவாய். ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்வை எப்பொழுதும் உற்று நோக்கு. எவையெல்லாம் உன்னை செயல்படாமல் விடுகிறதோ, செயல்படாமல் உன்னை முடக்குகிறதோ அவைகளை புறம் தள்ள கற்றுக்கொள். உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க கற்றுக்கொள். இலக்கை எண்ணி எண்ணி பயணிக்க கற்றுக்கொள். வருவதையும் போவதையும் எண்ணி நேரத்தை எப்பொழுதுமே விரயம் செய்து விடாதே என் பிள்ளையே. மற்றவர்களை பற்றி யோசித்து உன்னுடைய வாழ்வையே நீ இழந்தும் விடாதே. நீ துணிந்தால், நித்தம் நித்தம் மனமுறுதியோடு இருந்தால், நம்பிக்கையோடு இருந்தால், அடையவே முடியாதது என்று எதுவுமே இருக்க முடியாது என் பிள்ளையே. நீ கடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் திரும்பிப்பார். நீ நடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப்பார். வழிகளோடு சேர்ந்து உனக்கான எதிர்கால வழிகளும் அதில் மறைந்து இருக்கிறது என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? நீ தகர்த்து எறிந்த தோல்விகளை பற்றி சிந்தனை செய். நீ கடந்து வந்த தடைகளை பற்றி சிந்தனை செய். அவற்றோடு ஒப்பிடும் பொழுது இப்பொழுது நீ எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகள் உனக்கு ஒன்றுமே இல்லை என்று அப்பொழுது உனக்கு தெளிவாகவே புரியும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கானவற்றை அடைவதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. புதைந்து போன விதைகள் மண்ணிலிருந்து வெளிவர மண்ணிடம் மன்றாடுவதில்லை. விதை மண்ணிடம் எப்பொழுதுமே அது மன்றாடுவது இல்லை. மண்ணோடு போராடி அது வென்று மேலே வருகிறது. சில கதவுகள் தட்டப்பட வேண்டியது அல்ல, தகர்க்கப்பட வேண்டியது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, உனக்கான கதவு எப்பொழுதுமே உனக்காக காத்திருக்கும். எப்பொழுதுமே உனக்காக காத்து கொண்டே இருக்கும். தட்டிவிடு, போராடு, நம்பிக்கையோடு திறந்து பார். உனக்கான வாழ்வு உனக்காகவே மிக பிரகாசமாக காத்திருக்கிறது என் பிள்ளையே. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம், சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய்.
உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகி கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில்
பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் குழந்தையே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடு இரு. என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை வெடியும் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு முயன்று கொண்டே இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனவே கலங்காதே. என்னை நம்பு. நம்பிக்கையோடு எழுந்து வா. என் அன்பு பிரியமே, சிறிது அளவும் கூட மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு செய்யாமலோ, மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு இழைக்காமலோ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே வா. மறந்தும் கூட மற்றவர்களை மனதை காயப்படுத்தி விடாதே. நீ எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உனக்கான வாய்ப்பு மீதம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. நீ மனது வைத்தால் போதும், உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் உன் மனதின் சக்தி அவ்வளவு அளப்பரியது. அது உனக்கே தெரியவில்லை. நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன், உன் மனதின் சக்தி அவ்வளவு பெரியது என்று. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்ல முடியும். எது வந்தாலும் தனியாக போராடி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். அனைத்துமே உன்னால் முடியும் பொழுது எதற்காக உன்னையே நீ கீழ்த்தனமாக நினைத்து நினைத்து மனபாரத்தோடு என்னால் அனைத்தும் முடியும் என்பதை உணர்ந்து செயற்பட்டால் உன்னுடைய வாழ்வு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்வாகவே அமையும். உன் மனதில் முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் மனதை நீயே சமாதானப்படுத்திக்கொள். உன் மனதிற்கு நீயே ஊக்கங்களை கொடுத்து கொண்டே இரு. என்னால் எதையும் முடியும், எதையும் என்னால் சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்வதற்காகவே நான் உருவெடுத்திருக்கிறேன். வாழ்க்கையை நிச்சயமாக வெல்வேன் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போல், உன் எண்ணங்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் ஜெயமாகவும் அமைந்துவிடும். உன்னது எதுவோ அது உனக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. இதுவரை நமக்கு கிடைக்காதவை, நமக்கு நடக்காதவை அனைத்தும் இனி நம் வாழ்வில் நடைபெறும். இறைவன் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். கண்மணியே, இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில்.
ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப் பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய். ஆனால் எது முடிவு என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் வாழ்க்கைக்கான துவக்கம் என்பதை புரிந்து கொள். முதலில் எல்லா முடிவுகளுமே ஒரு துவக்கத்தின் ஆரம்ப புள்ளிதான். அந்த ஆரம்ப புள்ளிதான் உன்னுடைய போராட்டங்களுக்கும் கவலைகளுக்குமான முற்றுப்புள்ளியும் கூட. எதுவுமே இங்கு முடிந்துவிடவில்லை என் பிள்ளையே. நான் எப்பொழுதும் உனக்கு கூறுவது போல, நீ வீழ்வதற்காக பிறக்கவில்லை, வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய். பிறப்பு எடுத்திருக்கிறாய். உன்னை வாழ வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். உன்னை வெற்றிகரமாக வாழ வைத்தே தீருவேன். உன்னுடைய வாழ்க்கையை, உனக்கான வாழ்க்கையை இன்னும் நீ ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் உன் மனதில் எத்தனை போராட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று தவறான எண்ணத்தை உன் மனதில் நீயே வளர்த்து கொண்டு அதற்காக வருத்தமும் பட்டு கொண்டிருக்கிறாய். எல்லாமே முடிந்துவிட்டது, இதற்கு மேல் எனக்கு வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்றுதானே இப்பொழுதும் உன் மனம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையில் அற்புதமே நிகழப்போகிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையே இருக்கிறது. இதுவரை காணாத அற்புதத்தை இனிதான் உன் வாழ்வில் காணப்போகிறாய். நீ முடிந்துவிட்டது என்று நினைப்பது இனி உன் வாழ்வில் தொடரப்போகிறது. நொடிந்துவிட்டது அனைத்தும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பது உன் வாழ்வில் வாழையடி வாழையாய் வளர்ந்து நிற்கப் போகிறது. எல்லாம் முடிந்துவிட்டது, இனி வாழ்க்கையே அவ்வளவுதான், இனி எதுவுமே செய்வதற்கு இல்லை என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நகையாடி ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் நீ மூழ்கி எழுந்து முத்தோடு வெளியே வருவாய். உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக வாழ்ந்து காட்டப் போகிறாய். நான் அதை உனக்காகவே செய்து காட்டப் போகிறேன். இதுதான் உன் சாயிநாதாவின் லீலைகள். எனதான ஆட்டம் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் அதிசயங்கள் அதிசயித்துக் கொண்டே இருக்கும். எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாம் முடிக்கும் தருவாயில் வந்துவிட்டது என்று நீ நினைக்கும் அந்த தருணம் கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நிகழ்த்தும். அந்த தருணத்தை நான் உனக்காகவே மாற்றி காட்டுவேன். ஏனென்று தெரியுமா? ஆடுபவர்களையெல்லாம் ஆட வைத்து நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனால் சரியான நேரத்தில் என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பிப்பேன். அதற்கான முடிவு என்பதும் எப்பொழுதுமே என் கையில்தான் இருந்து கொண்டிருக்கும். எனவே ஆடுபவர்கள் ஆடட்டும், ஓடுபவர்கள் ஓடட்டும், நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் முடிவு என் கையில்தானே இருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த க்ஷணத்திலும் என்னால் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்று நீ நம்புகிறாய்தானே? கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று கூறிக்கொண்டே இருக்கிறேனே. உன் மனம் ஏன் குழப்பத்தில் தவிக்கிறது?
நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் 100% நிறைவேற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது.